சுக்கிரன் ஏன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதெல்லாம் ஜோதிட மூல நூல்களில் தேடினாலும் சரி, இல்லைன்னா மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களிடம் கேட்டாலும் சரி, கிடைக்காத ஒரு பதிலை நாம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதி பெற்று அந்த பிரபஞ்சத்திடமிருந்து நாம் பெறுகிறோம். கேள்விகள் நாம் மட்டுமல்ல, இந்த கேள்விகள் கேட்கும் தகுதியுடையவர்கள் யாருக்கும் அந்த பிரபஞ்சமானது பதில் சொல்வதற்காக காத்து கிடக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ சுக்கிரன் ஏன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார்? சுக்கிரனுக்கு நேர் பகை என்று சொல்லக்கூடிய, நேர் எதிர்த்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய வீட்டில் சுக்கிரனானது உச்சம் பெறுவதற்கான காரணம், பொதுவாகவே நம்மளுடைய மனம் என்பது சுக்கிரனில் மயங்கும். பொதுவாக மானுடன் மனம் சுக்கிரன் என்பதில் மயங்கியே தீரும். நம்முடைய ஒட்டுமொத்த மானிட இனமும் அந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மையில், அது காமமாக இருந்தாலும் சரி அல்லது சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அப்போ இந்த சொகுசு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரகம் யார் என்றால் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுக்கு நேர் குருவானவர் எதற்காக பகை என்று சொல்கிறார் அப்படின்னா, இந்த சுக்கிரன் என்பது ஒரு சொகுசின் வாழ்க்கையினை மட்டும், ஒரு மானுடனுக்கு தேவையான சுகபோகங்களை மட்டுமே சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய காரகத்தன்மைகள். ஆனால் இங்கே குரு என்பவர் ஒரு மானுடன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற போதனையை சொல்லக்கூடியவர். ஒரு வட்டத்தை வரைந்து வைத்துக்குள் அந்த வட்டத்திற்குள் நாம் இருக்க வேண்டும் என்று தான் இருப்பது மட்டுமல்லாது, தனக்கு பின் இருக்கின்றவர்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிற மானுடர்களுக்கும் போதிக்கின்ற தன்மையை பெற்ற குருவினுடைய வீட்டில் சுக்கிரனானது உச்சம் பெறுவதற்கான காரணம், இந்த சுக்கிரனில் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த மானுட இனமும் மயங்கும் என்பதால் அவரை மட்டுமே, அந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மையை கொண்டவர்கள் மட்டுமே நாம் இந்த மனமானது, மானுட மனமானது தலைவனாக ஏற்கின்ற குணத்தை இயல்பாகவே கொண்டிருப்பதால் மட்டுமே தான் இங்கே நாம் என்ன செய்கிறது அப்படின்னா, சுக்கிரன் என்பது அங்கே உச்சம் பெறுகிறது. இங்கே இந்த இடத்தில், இந்த மீனத்தில் அதே புதன் என்பது நீச்சம் பெறுவதால் நம்முடைய மானுட மனம் என்பது அந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மைகளை மட்டுமே பார்க்குமே தவிர்த்து அங்கே மானுடனுடைய சுய அறிவு என்கின்ற புதனை அது பொருட்படுத்துவது இல்லை. இதில் குறிப்பாக ஒரு ஆகச்சிறந்த பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பதவியாக இருக்கட்டும், அவர் வகித்த பதவிகளாக இருக்கட்டும், அதற்கு பின் புரட்சித் தலைவியான ஜெயலலிதா அம்மையார் அவர்களும், இப்போது நடைமுறையில் இருக்கின்ற விஜய் அவர்களுடைய அரசியல் தொடக்கமாக இருக்கட்டும், அனைத்துமே சுக்கிரனுடைய காரகத்தன்மையை கொண்டவர்களை தான் நம்முடைய மனமானது தலைவனாக ஏற்கின்ற ஒரு இயல்பான நிலையில் இருக்கின்றது. இது பொதுவான மானுட மனதின் இயல்பு அப்படிங்கிற